ஹலோங்க. கார்த்திகை தீபத்தில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னா, மீனாட்சியோட அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே அபிராமி கிட்ட கேட்குறாங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன ஆச்சு, என் பொண்ணும் ஆனந்த மாப்பிளையும் ஒன்றா வாழலையாமே அப்படின்லாம் சொல்லி பதறி பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அபிராமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ, எப்படி இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், இந்த உண்மை தெரிஞ்சு அவங்க எப்படி தாங்கிக்குவாங்க, ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அபிராமியோட மனசில் எவ்வளவோ ஓடிட்டே இருக்கு. என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரியாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம், மாட்டிக்கிட்டா நல்லா, இப்போ ஏதோ ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக மீனாட்சி வராங்க. அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிற மாதிரி வர்றாங்க. அபிராமிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, இவன் மட்டும் என்ன சொல்லி சமாளிக்க போறா பாவமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கும் போது, என்னடி சொல்றதெல்லாம் உண்மைதானா, எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்களே, மாப்பிள்ளை நீ ஒன்றா வாழலை, அந்த தாலியெல்லாம் நீ கழட்டி போட்டுட்டியாமே, அவர் ஏதோ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தானே சொல்றாங்களே, என்னது அப்படின்னாலாம் ஷாக் ஆகுறாங்க. அம்மா இதெல்லாம் யாருமா சொன்னா, யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா, நான் ஒரு வேண்டுதலுக்காக தாலியை வந்து கோயிலில் போட்டிருக்கேன், அவருக்கு எனக்கு என்னைக்குமே பிரிவுன்னு ஒரு வராதுமா, அதெல்லாம் யாரு சொன்னது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே வந்துட்டு அபிராமி, ரியா, ஐஸ்வர்யா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவன் எந்த தைரியத்தில் இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அபிராமிக்கு இன்னும் குழப்பமாயிருது. மீனாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கனே தெரியலையே, ஏன் இப்படி பேசுகிறான், ஆனந்துக்கு மட்டும் இவன் பேசுறது இப்படி தெரிஞ்சிச்சுன்னா வேணுனே பேசிட்டு போவானே, இப்படி பாவமாக இருக்கு இவளை பார்க்கவே, எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கா நமக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. மீனாட்சியோட அம்மா அப்போவும் வந்து திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. உண்மைதானே மீனாட்சி, எங்ககிட்ட நீ பொய் சொல்லலையே, எங்களால் உண்மையாக அதை தாங்கிக்கவே முடியல, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் ஓடி வந்தோம், யார் என்ன சொல்லி கேட்டாலும் நம்ம பொண்ணு வாயிலேருந்து என்ன வருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே தான் இங்கே வந்தோம், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, உண்மைதானா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, ஏமா நான் சொன்னால் நம்ப மாட்டியா, இரு மாப்பிள்ளையே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு கால் பண்ணிடுறாங்க. அபிராமிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. மீனாட்சி ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தைரியத்தில் நீ ஆனந்துக்கு கால் பண்ணுற, அவன் வேணுனே வந்து பேசுவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் பார்த்துடுறாங்க. இந்த பக்கம் ரியாவோ ஐஸ்வர்யாவோ என்னது ஆனந்துக்கே கால் பண்ணிட்டு, ஆனந்த் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் ஃபோன் எடுத்தோன்னே மீனாட்சி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு யாரோ வந்துட்டு நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லி விட்டுட்டீங்க, அதனால நானும் தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன் அம்மா, இப்படிலாம் யாரோ சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு, அத்தை உங்கள் பொண்ணை வந்து நான் என்றைக்குமே விட மாட்டேன், நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. மீனாட்சியோட அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருது. அப்பா இப்போ மாப்பிளோட வாயிலேருந்து அந்த வார்த்தையை கேட்கனாட்டது இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி இருந்துட்டு, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, உடனே கிளம்பலாமா, இருந்து தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. மீனாட்சி இப்போ தான் வந்து பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கலான்னு பார்த்தா அத்தை வேறு தங்கி பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க போலையே அத்தை அப்படிங்கிற மாதிரி கஞ்சோட பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை சம்மந்திமா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சாப்பிட்டுனாச்சு போங்க அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே மீனாட்சி அபிராமி எல்லாரும் எடுத்து வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் வந்து ரியாக்கு ஐஸ்வர்யாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எப்படி ஆனந்த் இப்படி சொல்லியிருப்பாரு, என்ன காரணத்தை வச்சு சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா இந்த மீனாட்சி ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு எரிரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் ரியா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ரியா நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, கண்டிப்பா மீனாட்சி வந்து ஆனந்தை வந்து கொஞ்சம் திசை திருப்பினாலும் பாரு எப்படி மாறுறான்னு, அதனால உன்னோட வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது, நீ முதல்ல ஆனந்த் கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் இங்க அபிராமி ஆத்துக்கிட்ட நம்மளால போராட முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. அப்ப ரியாக்கு கொஞ்சம் பயமாயிருது, என்ன ஆனந்த் இப்படி சாஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. மீனாட்சி ஒரு வேளை வந்து ஆனந்த் கிட்ட பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நான் கேஸ் கோர்ட்டுன்னு போவேன், ஏன்னா சட்டப்படி வந்துட்டு நீ என்னை டைவர்ஸ் பண்ணாமல் நீ ரியாவை கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால நான் மேற்படி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். மைத்திலியும் வந்துட்டு மீனாட்சியும் ரொம்ப போல்டாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அதே மாதிரி தீபாவோட கேரக்டரையும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சீரியல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.